ஸோ இப்ப நமக்கு என்னன்னா விளையாடுறதுக்கு நிறைய இந்த பசங்களுக்கு நிறைய வித்தியாசமான கோணத்துல அப்புறம் இப்போ ஒரு புது டைரக்டர் வந்து ஒரு புது விஷயத்த சொன்னாங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் இமிடியேட்டா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பழைய டைரக்டர்ஸ் புது விஷயம் சொன்னா அக்செப்ட் பண்ணிக்குவாங்களான்னு தெரியல, அது வேற விஷயம். புது இயக்குனர்கள் வந்து புதிய விஷயம் சொன்னா டெஃபினட்டா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ பிரதீப் ரங்கநாதனுடைய வெற்றியோ, அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணாரு, அவர் பேரு டக்குனு, அவருடைய அடுத்தடுத்த படங்களோ, கென் கருணாஸோட படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியான ஒரு பழைய விஷயம் இருக்கு. பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு பசங்களை படிக்க வைக்கிறாங்க, ஆனா இவனுக்கு படிக்காம வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு ஃபீல்ட்ல படம் எடுக்கிறதுலாம் ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். கொஞ்சம் பழைய கதை அது. பழைய கதை நான் பார்க்கும்போது நினைச்சிட்டே இருக்கேன். ஆனா இன்னைக்கு ஆடியன்ஸ் மத்தியில அதுக்கு எல்லாமே அப்படின்னா இந்த ஹீரோயிசம் எல்லாம் தாண்டி நல்ல கண்டென்ட் அது சரியான முறையில சொல்லப்பட்டா ரொம்ப டிராகி. அப்ப லவ் சீனுக்குலாம் நம்ம 5 சீன் பண்ணுவோம், இப்பெல்லாம் 5 சீன்லாம் தாங்கவே தாங்காது. ஏன்னா ஒரிஜினலாவே அப்படி இல்ல. ஒரிஜினலாவே லவ் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபாஸ்டா சினிமா இவனால உருட்டிக்கிட்டு இருந்திருக்கு, லவ்ங்கிறது பெரிய விஷயம். அதனால இப்ப அது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறதுனால அந்த வேகமா சொல்லணும், அன்னசியா ரொம்ப கிரிஞ்சான விஷயங்கள் தேவையில்லைங்கிறதெல்லாம் உடைச்சு அந்த சினிமாவும் அந்த கான்செப்டுக்குள்ள போயிருச்சு. நான் வந்து சோசியல் மீடியால நிறைய படிக்கிறதுக்கு காரணமே, இன்ஸ்டாவோ இது எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு காரணம் பசங்க எவ்வளவு ஃபாஸ்டா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதுல வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லான விஷயத்த 2 வரியில அவங்க சொல்றாங்கன்றது நமக்கு புரியுது. அப்ப நம்ம அதை படிக்கணும்னு நினைச்சிட்டு தான் நான் வந்து அவங்கள ரொம்ப ஃபாலோ பண்றேன். நான் எந்த மேடைக்கு போனாலும் அங்க 4 கிளாப்ஸ் வாங்கிட்டு வரதுக்கு பின்னாடி நான் ரொம்ப அப்டேட் ஆயிருக்கேன். அதனாலதான் அங்க போனா கிளாப்ஸ் வாங்க முடியுது இல்லைங்களா? இல்லாட்டி இன்னும் சில பேர் வந்து அது என்ன சொல்லுவாங்க, காக்கா வழி பண்ணுவாங்க, அந்த மாதிரி மைக்க கண்டா விட மாட்டாங்க. அவனை ஒதுக்கி கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அவன் அவ்வளவு நேரம் நிறுத்துங்கடா அவனை சொல்லி அடிக்கிற மாதிரி அவன் அவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பான். சைட்ல இருந்து பேப்பர்லாம் போடும், அந்த பேப்பர்ல தூக்கி தள்ளு பேசிட்டு இருக்கேன் ஒரு முறை மறப்பான் அப்படிலாம். அதனால நான் போனா ஒரு 10 நிமிஷம் பேசினா எனக்கு ஒரு நல்ல வரவேற்பு வர்றதுங்கிறது நான் என்ன நினைச்சுக்கிறேன், நான் அடுத்த படம் நான் பண்ணும்போது இதே வரவேற்பு அதுல வரும்ன்ற நம்பிக்கையோட நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்.